காலை எழும்போதே ஆடுகள் எப்படி இருக்கணும்னா ஆண்டோட சத்தத்தை கேட்கணும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். ஆடுகள் எப்படி இருக்குன்னா என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்பாக செல்லுகின்றது, எனக்கு பின்பாக வருகின்றது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்துல நான் வரும்போது என்ன நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் என்ன பண்ணுவான்? கண்டடைவான். அவனுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா என்ன கிடைக்குமா? மேய்ச்சல் கிடைக்கும். பாருங்க, மற்ற ஆடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் யாரோ அந்நியர்கள் பின்பாக ஓடுகின்றது, அதுக்கு என்ன கிடைக்காது? மேய்ச்சலே கிடைக்காது. ஏன்னா அவன் என்ன பண்றது கிடையாது, கதவு மட்டும் திறந்து என்ன பண்றான்னா துரத்தி விட்டுறான். ஆனா நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னா நமக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாள் காலை வேளையிலையும், நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு நாள் காலை வேளையிலையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக தான் இருக்கிறார். He wants to give. நம்ம எப்படி இருக்கணும்னா ஆடுகளை போல அந்நியனுக்கு பின்பாகலாம் ஓடாம கர்த்தருக்கு நேராய் ஓடும் போது, நான் சொன்னது போல காலையில் எழும்பும் போதே புதி சத்தத்தோடு, காலையில் எழும்பும் போதே ஆண்டவரே என்று நம்ம எழும்பும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா we will receive